வணக்கம். உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமது ஆதரவு தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கொட்டக்கலை CLF கேட்போர் கூடத்தில் நேற்று கூடியது. இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. தேசிய சபை உறுப்பினர்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டதன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதோக தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், தவிசாளரும் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான M. ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து ரணிலை ஆதரிக்கும் முடிவை அறிவித்தனர். நாம் ஆட்சிக்கு வந்தால் உணவு, சுகாதார சேவைகள் மற்றும் பாடசாலை பொருட்கள் மீதான பெறுமதி சேர் வரியை நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குறுகிய காலத்தில் மின்சார கட்டணத்தை 1/3 குறைப்போம், உணவு, சுகாதாரம் மற்றும் பாடசாலை பொருட்கள் மீதான பெறுமதி சேர் வரியை நீக்குவோம் என்றார். மேலும் ஏனைய வேட்பாளர்கள் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதை விட அவர்களின் தனிப்பட்ட நலன்களில் கவனம் செலுத்துவதாகவும் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். உலகளாவிய தலைமைத்துவத்தில் மேற்கிற்கு இனிமேலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலையை அடைந்துள்ளது. இவ்வாறான நிலையில் உலகின் தெற்கு நாடுகளை வலுப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகளை பாராட்டுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் அரச தலைவர்கள் அமர்வில் நேற்று முன்தினம் அனுராதபுரம் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இணைய வழி மூலம் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அனுப்பிய அறிக்கையில், வங்காள விரிகுடா மற்றும் அதை சூழ உள்ள பிராந்தியங்கள் தற்போது அபிவிருத்தி மையமாக மாறி வருவதால் பிம்ஸ்டெக் அமைப்பின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே பிம்ஸ்டெக் அமைப்பில் அங்கம் வகிக்கும் இலங்கையானது இந்தியாவுடன் நெருக்கமான பொருளாதார ஒருங்கிணைப்புடனும் ஜப்பான் முதல் இந்தியா வரை பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். உலகின் தெற்கு நாடுகள் எதிர்நோக்கும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்பில் பொதுவான ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாடு உதவும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்திய இலங்கை உறவு குறித்து இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நோக்கு பிரகடனம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ஒத்துழைப்பை நினைவுபடுத்துவதுடன் எதிர்காலத்தில் நெருக்கமான உறவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் இது இறுதியில் பல்வேறு துறைகளில் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ஒருங்கிணைப்பிற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் இந்திய பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மையால் இலங்கை மக்கள் 2 வருடங்களாக எதிர்கொண்ட சிரமங்கள் குறைந்து பங்குரோத்து நிலையில் இருந்து மீள முடிந்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அதற்காக நன்றிகளை கூறினார் என்று அந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்தையில் மரக்கறி வாங்குவதற்கு சென்ற முதியவர் முச்சக்கர வண்டி மோதியதில் உயிரிழந்துள்ளார். ஆனைப்பந்தி பருத்தித்துறை வீதியைச் சேர்ந்த 80 வயதான சின்னையா ரத்னசிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த ஆனி மாதம் 22ஆம் தேதி சிவன் பண்ணை வீதியூடாக திருநெல்வேலி சந்தையில் மரக்கறி வாங்குவதற்காக குறித்த முதியவர் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் முதியவரின் எதிர்த்திசையில் வந்த முச்சக்கர வண்டி மோதியதில் அவர் அவ்விடத்திலேயே மயங்கி வீழ்ந்துள்ளார். உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் கடந்த 3ஆம் தேதி வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். தலையில் அடிபட்டதாலேயே உயிரிழப்பு சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. அலங்கார கந்தனாக நல்லூர் பதிதனிலே வீற்றிருக்கும் நல்லூர் கந்தன் மஞ்ச திருவிழா நேற்று வெகு சிறப்பாக இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து உள்வீதி வலம் வந்து மாலை 5 மணியளவில் மஞ்சத்தில் ஏறி நல்லூர் கந்தப்பெருமான் வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுத்தார். நேற்று இடம்பெற்ற மஞ்ச திருவிழாவில் ஏராளமான அடியவர்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தனின் அருளை பெற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குரங்கம்மை நோய்க்கு சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இதுவரை குரங்கம்மை தொற்றாளர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை எனவும் குரங்கம்மை தொற்றாளர்கள் இனம் காணப்படும் பட்சத்தில் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் குரங்கம்மை தடுப்பு பிரிவு மருத்துவர் S. பெரேரா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வைத்து குரங்கம்மை பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெரும் திருவிழா காலத்தில் யாழ்ப்பாணம் சிவகுரு ஆதீனத்தின் ஏற்பாட்டில் ஆன்மீக அருளை வழமை போன்று இவ்வருடமும் நல்லூரில் உள்ள சிவகுரு ஆதீன வளாகத்தில் இடம்பெற்று வருகிறது. இன்று திங்கட்கிழமை இரவு 8 மணியளவில் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் மகோற்சவமும் கால பூசைகளும் என்னும் தலைப்பில் ஆன்மீக அருளுரை ஆற்றுவார். நெல்லியடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் மனவளர்ச்சி குன்றிய யுவதியொருவரை வன்புணர்ந்து கற்பமாக்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்ற பதில் நீதவான் குமாரசுவாமி உத்தரவிட்டார். மேற்படி சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை சட்ட மருத்துவ அதிகாரி கனக சபாபதி வாசுதேவாவால் நெல்லியடி போலீசாருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் துன்னாலை பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். அவர்களை நேற்று முன்தினம் சனிக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் போலீசார் முற்படுத்திய போது விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். தவளை அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் முடிவு கட்டப்படும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்த பக்கம் அந்த பக்கம் என கட்சி தாவல்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இப்படியான தவளை அரசியலை நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர். எனவே தவளை அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். எமது நாட்டுக்கு கொள்கை அடிப்படையிலான அரசியலே தேவைப்படுகிறது. அந்த வழியிலே எமது அணி பயணிக்கின்றது. தாவும் அரசியல் தவளைகளுக்கு எமது அணியில் இடமில்லை. இவ்வாறு தாவும் தவளைகள் இணைந்து கூட்டணிகள் அமைத்திருந்தாலும் அவை எமக்கு சமாலாக அமையாது. கட்சி தாவினால் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்வதற்குரிய சட்டம் இயற்றப்படும். தற்போது அந்த சட்டம் இருந்தாலும் அதனை பலப்படுத்தும் வகையில் திருத்தம் கொண்டு வரப்படும். அசிங்கமான அரசியல் கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும் என்றார். தாய்ப்பால் புரையேறியதால் 3.5 மாத குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் மிருசுவில் வடக்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றது. கபிலன் நிவேதா என்ற குழந்தையை உயிரிழந்துள்ளது. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற பணிப்பின் பிரகாரம் தென்மராட்சி கொடிகாமம் பிரிவு திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி இறப்பு விசாரணை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை சட்ட மருத்துவ நிபுணரின் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்னதான கந்தன் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி தொண்டவனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவின் தேர் திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாகவும் பக்திபூர்வமாகவும் இடம்பெற்றது. நேற்று காலை 7 மணியளவில் சிறப்பு அபிஷேகம் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வேட்பெருமான், விநாயக பெருமான், வள்ளி தெய்வ யானை சமேத ஆறுமுக பெருமான் ஆகிய முத்தெய்வங்களும் உள்வீதி உலா வந்து முத்தேர்களில் ஆரோக்கித்தனர். சிறப்பு தீபாராதனை வழிபாடுகளை தொடர்ந்து அடியவர்களின் அரோகரா கோஷம் முழங்க முற்பகல் 10 மணியளவில் முத்தேர்களின் பவனி ஆரம்பமானது. முத்தேர் பவனி இடம்பெற்ற போது நூற்றுக்கணக்கான ஆண் அடியவர்கள் அங்க பிரதட்சணம் செய்தும் பல பெண் அடியவர்கள் அடியளித்தும் கற்பூர சட்டிகள் எடுத்தும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றியதுடன் நூற்றுக்கணக்கான ஆண் அடியவர்கள் யாழ் மாவட்டத்தின் பல பாகங்களிலும் இருந்து பறவை காவடிகள், தூக்கு காவடிகள், செதில் காவடிகள் உள்ளிட்ட காவடிகள் எடுத்தும் பெண் அடியவர்கள் பலரும் பாட்காவடிகள் எடுத்தும் ஆலயம் நோக்கி வருகை தந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். மேற்படி ஆலய தேர் திருவிழாவில் கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியிலும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டனர். வடமராட்சி கடற்பரப்பில் 100 அடி ஆழத்தில் அட்டை தொழிலில் ஈடுபட்டிருந்த கடற்தொழிலாளி ஒருவர் திடீர் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கட்பெட்டியைச் சேர்ந்த சேவுதாதீன் முகம்மது தாதீன் என்ற 40 வயதுடையவர் ஆவார். நாகர்கோவில் பகுதியில் அவர் ஆழ்கடலில் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை கரையில் இருந்து 24 கடல் மைல் தூரத்தில் 100 அடி ஆழத்தில் சிலிண்டரை பயன்படுத்தி அட்டை தொழிலில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவித்து ஆழ்கடல் பகுதியில் இருந்து மேற்கு பகுதிக்கு வந்துள்ளார். இதனை அடுத்து அவரை பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்னர் யாழ் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழப்பு தொடர்பில் யாழ் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார். ஐயுட்டி சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று மாலை ஆரம்பமாகியுள்ளது. மக்களது காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து எந்தவிதமான அனுமதிகளும் பெறப்படாது குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரையில் பௌர்ணமி தின வழிபாடுகளை முன்னெடுப்பதற்கு தென்பகுதியில் இருந்து பேரினவாத மக்கள் அழைத்து வரப்படுவது வழமை. அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த போராட்டம் இன்றும் ஆரம்பமாகியது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலய தேர் திருவிழாவில் நேற்று மாத்திரம் 35 பவுன் வரையான தங்க நகைகள் திருட்டு போயுள்ளதாக போலீசாரால் தெரிவிக்கப்படுகின்றது. சன நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.